நாட்டுக்கு பல திட்டங்களை அர்ப்பணிக்கக்கூடிய நிகழ்வில் அவர் பங்கேற்க போகிறார். பிரதமருடைய தமிழக வருகை, அதனுடைய அரசியல் கணக்கு என்ன விவாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்கள் இணைகிறார்கள். விருந்தினர்களை அறிமுகம் செய்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு நாகராஜ், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு டிவி சோமு, அவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து கொங்கு இளைஞர் பேரவையினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள், அவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன், அவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தூத்துக்குடிக்கு வருகை தந்திருக்கிறார் பிரதமர் மோடி. இன்னும் சில நிமிடங்களில் அவருடைய நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக 4900 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க இருக்கிறது, தேசத்திற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். இதற்கு மத்தியில் பிரதமரை வரவேற்பதற்காக, அதாவது பிரதமர் இந்த தூத்துக்குடி நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு திருச்சிக்கு போகிறாரு. திருச்சியில் பிரதமரை வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. இபிஎஸ் அங்கு சென்றிருக்கிறார் திருச்சிக்கு. அவரோடு சேர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் சிலரும் பிரதமரை வரவேற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய அரசியல் கணக்கு என்ன அப்படின்ற கேள்விகளும் இருக்கிறது. தொடர்ந்து அதை விவாதிக்க இருக்கிறோம். நான் திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட, மணிகண்டன், இது பிரதமருடைய வருகை அப்படின்றது நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு விழா. ஆனால் அதே நேரத்தில் யார் பார்க்குறாங்க, யார் பார்க்கல, யாருடைய கையை பிரதமர் பிடித்து அந்த வரவேற்பை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்றதெல்லாம் ஒரு மெசேஜ் சொல்லாதா? இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இப்போ இபிஎஸ் அவர்கள் சந்திக்கிறார். இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்றது என்ன பார்க்குறீங்க? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே, தொடர்ந்து தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, பாஜக ஆட்சியில புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்லாம் இங்க செயற்கையா இப்படி ஒரு பேச்சை உருவாக்கி அதை பூதாகரமா கொண்டு போயிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா, கடந்த 2 முறையா பிரதமரா இருந்த மரியாதைக்குரிய மோடி அவர்கள் 3வது முறை பிரதமரா இருக்கிறவரு பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருது மாத்திரம் இல்லாம தமிழனுடைய பெருமையை ஐநா சபையிலிருந்து நம்ம இந்தியாவோட பார்டர்ல ஆரம்பிச்சு பார்லிமெண்ட் வரைக்கும் எல்லா இடத்தையும் தமிழுக்காக அவர் பண்றார். அப்படிங்கிறப்ப இங்க ஒரு கட்டுக்கதையான பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. மோடி வேணுமா வேணாமா அப்படிங்கிற தேர்தல் முடிஞ்சு போய் இப்ப நடக்க போறது இந்த சட்டமன்ற தேர்தல். திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேணுமா வேணாமா அப்படின்னு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா, ஆனா மறுபடியும் இங்க என்ன முனைஞ்சு கட்டமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இதோ மோடிக்கும் இங்க உள்ள திமுகவுக்கும் நேரடி சண்டை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா என்ன செஞ்சோம், ரொம்ப ஃபேமஸா ஒரு வார்த்தை சொல்வதைத்தான் செய்தோம், செய்ததைத்தான் சொன்னோம், இப்ப சொல்லாததையும் செய்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவுமே இவங்களோட இந்த கார்டுல இல்லை. அப்படிங்கிறப்ப திரும்ப பாஜகவோட ஏதோ அதிமுக கூட்டணி வச்சது ஒரு கொடுஞ்செயல், கொடுங்குற்றம், பாவம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க கேட்டீங்க அவர் வரதுல என்ன அரசியல். நிச்சயமா, அதாவது இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு உன்னத தலைவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள், அவர் வர்றப்ப அவரோட மோடி இருந்தாருன்னா அந்த இடத்துல அரசியல் இல்லாம இருக்காது. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாலை சரியா ஒரு 5 மணிக்கு தான் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியை சந்திக்கிறதுக்கு திருச்சி கிளம்பினார். அவரை வழி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அவசரமா உங்க டிவியோட நிகழ்ச்சிக்கு வந்தேங்க. இருவரும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் தனித்து உரையாடுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். 2 அதிமுக விஐபிகளுக்கு மட்டும் அவரோட அனுமதி கொடுத்திருக்காங்க. பிரதமரோட 1 to 1 திரு மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்கள் பேசுறாரு. அப்படிங்கிறப்ப அதுல என்ன பேசுறாங்கன்னு நான் அறிந்தது, நான் கேள்விப்பட்டதுன்னா, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டணியில் நாங்களும் ஆட்சியில் இடம்பெறுவோம்னு சொன்னது தமிழக அரசியல் களத்துல திமுக வேற மாதிரி மடமாற்றம் பண்ணி அது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த விஷயத்தை பிரதானமா பேசிட்டு கூட்டணியை பத்தி சில விஷயங்களை ஆரம்ப கட்ட சில விஷயங்களை பேசுறதா நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி மோடி அவர்கள் மிக தெளிவா ஏற்கனவே அமித்ஷா சொன்ன மாதிரி மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் ஏடிஎம்கே, 2029 ஃபார் பிஜேபி அப்படிங்கிற அந்த இது. ஏன்னா அந்த கூட்டணி ஏற்பட்டதுக்கு அப்புறம் பிரதமரை முதல் முறையா சந்திக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 20 நிமிடம் அப்படிங்கிறது இன்னும் கூட அந்த சந்திப்பு நீளலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா ஒரு நல்ல புரிதல், ஒரு ராஜதந்திரி, இந்தியா முழுக்க மிகச்சிறந்த வெற்றிகளை குவித்து வரும் பிரதமர் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் சில ஆலோசனைகளை கொடுப்பார். தமிழக களம் எப்படி கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது அப்படிங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் புரிய வைப்பார். சோ இது ஒரு நல்ல தொடக்கம். இது ஒரு தமிழகத்திற்கு உண்மையான விடியலை தரக்கூடிய ஒரு நல்ல தொடக்கமா இன்னைக்கு பிரதமர் சந்திக்கிறார் நான் நினைக்கிறேன். கேட்போம். நான் திரு தனியரசு அவர்கள்ட்ட, திரு தனியரசு, பிரதமருடைய வருகை ஒரு பக்கம் திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகள் அப்படியே இருக்கிறது. அந்த கோரிக்கை மனுவை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லி திரு தங்கம் தென்னரசு கொடுக்க போகிறார் அப்படின்ற தகவல்களை பார்க்குறோம்.
தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது அப்படின்னு திமுக ஒரு ஒரு பொய்யை கட்டமைக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். இப்ப பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு கேட்கறதையெல்லாம் அள்ளி அள்ளி தருகிறது. மோடி தமிழ்நாட்டை ஆதரித்து தமிழ்நாட்டிற்கு எல்லா வகையான திட்டங்களிலும் முன்னுரிமை தந்து நிதியை ஒதுக்குகிறார் அப்படின்னு இப்ப திடீர்னு நீண்ட காலத்துக்கு அப்புறம் எடப்பாடியை திருச்சிக்கு மோடி ஐயாவோட சந்திப்புக்கு வழியெடுப்பு வச்சுட்டு சந்தோஷத்துல எங்க சேலம் மணிகண்டன் பாஜக அரசை பத்தி மோடி குறித்து புகழ்ந்து பேசினார். ஆனா 2024 ஓராண்டுகளுக்கு முன்பு இதே அதிமுக, இதே பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி, இதே எங்க சேலம் மணிகண்டன் எல்லாம் நீங்க பாஜக அரசு ஆட்சிக்கு மோடி வரக்கூடாதுன்னு நீங்க தனித்து நின்று கூட்டணியை துண்டித்து கொண்டு பாஜகவும் தோற்று அதிமுகவும் தோற்றது. அப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முதன்மையான வளர்ந்து வருகிற ஒரு வளர்ந்த மாநிலமா நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற, அதாவது இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டிற்கு நம்முடைய நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி வருகிறார். தென்கோடியில் வறண்ட தேசத்தில் தூத்துக்குடியை ஒரு சர்வதேச விமான நிலையமாக அதை தரம் உயர்த்தி ஒரு 400 கோடி ரூபாய் சுமார் இந்த புதிய நவீனமயமாக்கலுக்காக தந்திருக்கிறார். அதை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 4000 கோடி ரூபாய்க்கான மக்கள் நல திட்டங்களுக்கு அர்ப்பணிக்கிற திட்டத்திற்கு நம்முடைய பிரதமர் ஐயா திட்டங்களை தருகிறார்னா தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பா, என் சார்பா, தமிழ்நாட்டு மக்களின் சார்பா ஐயா மோடிக்கு நாங்கள் மகிழ்ச்சியும் நன்றியை தெரிவிக்கிறோம். ஆனா அதே வேளையில இன்னும் தமிழ்நாட்டுக்கு நீங்க தமிழை உலக அளவில் ஒரு முதன்மையான மூத்த மொழி என்பதை உறுதி செய்வதற்கு நீங்க தமிழ் மொழிக்கு என்ன உதவி செய்வீங்க? அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் அதனுடைய பண்பாட்டிற்கும் நீங்கள் ஒதுக்குகிற நிதி எவ்வளவுன்னு பார்த்தா, ஏற்கனவே நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிய நிதியை விட இந்தி மொழிக்கு நீங்க அதனுடைய வளர்ச்சிக்கு ஒதுக்குகிற நிதியை விட மூத்த மொழியாக இருக்கிற தமிழுக்கு ஏன் நீங்கள் நிதியை ஒதுக்காமல் வஞ்சிக்கிறீர்கள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்களினுடைய கேள்வி. அதே மாதிரி நீங்க தென் மாவட்டம் தமிழகத்தில் மோடி அரசியல் கணக்கு என்ன விவாதித்து வருகிறோம். நான் திரு தனியரசு அவர்கள்ட்ட, திரு தனியரசு, தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளில் 12 லட்சம் கோடி கொடுத்துருக்கிறதா எல்முருகன் சொல்றார். சிறப்பு திட்டங்களுக்கு மட்டுமே நாங்கள் 3 லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பிரதமரே நேரடியாக சொல்றார். அப்போ தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவது பொய் அப்படின்ற மாதிரி ஆகலையா? இப்ப மகிழ்ச்சி தான். இப்ப நம்ம தமிழ்நாடு இந்தியாவின் மிக முக்கியமான அங்கங்களில் ஒன்று. இந்தியா தமிழ்நாடு உள்ளடக்கி ஒட்டுமொத்த இந்தியாவும் நாட்டின் 146 கோடி மக்களும் செழித்து மகிழ்ந்து அமைதியான நல்வாழ்வுக்கு பாஜக என்டிஏ அரசு மோடி அரசு வினையாற்றி இருக்கிறதுனா நம்ம வரவேற்கிறோம், மகிழ்ச்சி தான், அது இன்னும் இல்லை. ஆனா தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்கிற ஏனைய மாநிலங்களை போல் அல்லாமல் பாஜகவின் கோட்பாட்டு எதிரியாக, ஒரு கொள்கை எதிரியாக, கொள்கை எதிர்நிலையில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தமிழ் மாநிலம் ஆட்சியில் இருப்பதைத்தான் பாஜக நிராகரிக்கிறது, பாஜக ஏற்க மறுக்கிறது. பாஜக திமுக அரசை அதுக்கு அரசியல் ரீதியா எதிர்க்கிறாங்க. இல்ல சார், அரசியல் ரீதியா எதிர்க்கிறாங்க, ஆனா தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி வரலைங்க. ஆமா, அதை புறக்கணிக்கிறாங்கல்ல. இப்ப நீங்க நம்ம ரொம்ப கவனமா பாருங்க. இப்ப மோடி ஐயா சொல்றார், 11 ஆண்டுகளில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தேன். மோடி சொல்றாரு, எங்க எடப்பாடியும் சொல்றாரு. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்த பிறகு 4 ஆண்டுகளை கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு ஏன் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தரல? அது மட்டுமல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிற பொழுது, எடப்பாடியாருடைய அரசு இருக்கிற பொழுது, அதனுடைய அதாவது பாஜகவின் நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாக இருக்கிற எடப்பாடி இருக்கிற வரை மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அறிவிச்சாங்கல்ல. ஆட்சி மாறின உடனேயே இன்று வரை எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லூரி ஏன் செயல்படவில்லை? அதாவது எங்கேயோ வேற இடத்துல மருத்துவமனை செயல்பட கட்டிட்டு இருக்காங்க. அதான். அப்ப இப்ப நீங்க எத்தனை ஆண்டுகளாகுது? 5 ஆண்டுகளாக. இவர் சொல்றாருல, நாங்க இன்னைக்கு கூட நம்ம மோடி ஐயா சொல்றார், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை எத்தனை திட்டங்களை அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தாரோ 11 ஆண்டு காலத்தில் நாட்டுக்கு அர்ப்பணித்த திட்டங்களை எல்லாம் பட்டியலிட்ட மோடி ஏன் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த எய்ம்ஸ், அதாவது அந்த மருத்துவமனையை ஏன் இன்னைக்கு வரைக்கும் கட்டி முடிக்கல? அது திமுக அரசுக்கு, திமுக ஆட்சியில் இருக்கிற பொழுது அப்படிப்பட்ட திட்டத்திற்கு நிதி ஒதுக்க கூடாது என்று மாற்றாந்தாய் மனப்பாங்கோடு
மோடி செயல்படுகிறார், பாஜக செயல்படுகிறதுக்கு இதை விட என்ன சான்று வேணும்? அது மட்டும் இல்லையா, இப்ப நீங்க கப்பல், அதாவது இப்ப கப்பல் துறை, சாலை போக்குவரத்து துறை, விமான போக்குவரத்து துறை, தொழில்துறைன்னு எல்லா வகையான துறையினுடைய ஒட்டுமொத்த திட்டத்தையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிற ஒரே அதிகாரம் ஏன் பிரதமர் மோடி மட்டும் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்? அப்ப நீங்க அந்த துறை அமைச்சர்கள், இப்ப நிதின் கட்காரி அந்த 2500 கோடி ரூபாய் நெடுஞ்சாலைத்துறை, தேசிய நெடுஞ்சாலைத்துறையினுடைய திட்டத்தை திறக்க அது வரமாட்டார். கப்பல் போக்குவரத்து துறை இங்க அந்த செய்ய மாட்டார், அமைச்சர் வரமாட்டார். இல்ல சார், அப்படி பார்த்தா முதலமைச்சருக்கும் பொருந்தும் தானே. முதலமைச்சர் எல்லா ஊருக்கும் எல்லா திட்டத்தையும் இது பண்றாரு, துறை சார்ந்தவங்க இருப்பாங்க. இன்னைக்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கூட இருக்காரு. அதுதான் அதுவும் பிள்ளதாயாங்க. அதாவது அந்த துறை அமைச்சர்கள் நாடு முழுக்க எல்லா துறையினுடைய அதிகாரத்தையும் மோடி அவர்களே குவித்துக் கொண்டு வருகிறார் என்பதுதான் ஜனநாயகத்திற்கு தாழ்வு. அதுதான் இவர்கள் இந்த ஒற்றையாட்சி முறைக்கும் சர்வாதிகார முறைக்கும் அல்லது ஜனாதிபதி அல்லது அதிபர் ஆட்சி முறைக்கும் இவர்கள் படிப்படியாக இந்த ஜனநாயக இத்தனை ஆண்டு காலம், ஒரு 75 ஆண்டு காலம் இருந்த இந்த இந்தியாவினுடைய ஒரு அரசு அல்லது இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த நிர்வாக முறை அமைவை, அரசியல் முறை அமைவை பாஜக திட்டமிட்டு மாற்றுகிறது. அதில் மோடி முனைப்பாக இருக்கிறார் அப்படிங்கிறதா நம்ம குற்றச்சாட்டு. அப்ப அது ஜனநாயக தன்மையில் இருந்து, அதிகார பரவலாக்களில் இருந்து இந்த இந்தியாவை மடைமாற்றி இப்ப மோடி இப்ப நீங்க மோடி முழக்க உள்ளே வந்த உடனே என்ன சொல்றாங்க பாருங்க, மத்திய அமைச்சர் உட்பட அந்த கூட்டம் அரசு விழா. இது அரசு விழாவில் பாரத மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம், இந்த முழக்கத்தை எல்லாம் நீங்க அரசு விழாவில் வைக்கலாமா? ஒரு மதசார்பற்ற இந்தியாவில கிட்டத்தட்ட ஒரு 25 விழுக்காடு மற்ற இறையை நம்புகிற மற்ற மதத்தினர் இருக்கக்கூடிய நாட்டில் ஒரே ஒரு மதத்தை மட்டும் இவர்கள் ஒரு முழக்கமாக வைத்து அரசு விழாவை நடத்துகிறார்கள் என்றால் இங்க என்ன ஜனநாயகம் இருக்கு? இது எப்படி ஒரு அனைவருக்குமான அரசா இருக்கும்? அதுதான் குற்றச்சாட்டு. சொல்லும் போது அரசு விழா, துணை முதலமைச்சர், அதெல்லாம் உங்க துணை முதல்வருக்கு தெரியாது. ஆனா அரசு விழா ஜெய் ஸ்ரீராம் சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வருதுன்னா என்ன பண்றது? எல்லாருக்கும் உரிமை இருக்கு, எல்லாருக்கும் எல்லாரோட மதத்தையும் சொல்ல உரிமை இருக்கு, பெரியார் வாழ்க்கை உரிமை இருக்கு, ஜெய் ஸ்ரீராம் சொல்ல உரிமை இருக்கு, சொல்ல உரிமை இருக்கு. சொல்றேன், ஒரு நவீன கழிப்பிடம் கட்டினா கூட அதை போய் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். நான் குறை சொல்லல, ஆட்சியின் தலைவர் அவருக்கு தான் நல்லதும் கெட்டதும் எல்லா பேரும் போய் சேருங்கிற மாதிரி மோடி அதையத்தான் பண்றாரு. இவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல அந்த துறை அமைச்சர்கள் திறக்கிற மாதிரி மோடி எல்லாத்துலயும் போய் தம் முகத்தை காமிச்சுக்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அவர் திமுக பாசல ஏதோ பேசுறாருங்க. நான் உண்மையான சமூக நீதி இன்னைக்கு தூத்துக்குடியில பாத்தங்க. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த முருகன் அப்படிங்கிற அமைச்சரை அவர் தோற்று போயும் அமைச்சர் பதவி கொடுத்து தனக்கு பக்கத்துல ஆளுநர் ஆர் ரவி அப்படிங்கிற பிரம்மநாள் பக்கத்துல தனக்கு ஈக்குவலா உட்கார வச்சார. உண்மையான சமூக நீதி பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு சொல்லிடுறேன் சார், அரசியல் பேசாமல் இன்னைக்கு எல்லாம் முழுக்க அரசியல் பேசினார். ஜம்மு காஷ்மீர் எனக்கு ஒண்ணுதான், அசாமும் ஒண்ணுதான், மகாராஷ்டிரா ஒண்ணுதான், அந்த மாதிரி தமிழ்நாடு எனக்கு ஒண்ணுதான். தமிழ்நாட்டை ஒண்ணுதான், எந்த விதத்திலையும் தனியா விடல. அவங்களுக்கு இவ்வளவு பண்ண, இவங்களுக்கு இவ்வளவு பண்ண அருமையா பேசிருக்காருங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயத்துல சொல்லிட்டு போயிடுறேன். 75 வயசுல பாத்தீங்கன்னா தலை சுற்றல், அழுத்தம், ரத்த அழுத்தம், இதய பிரச்சனை எதுவுமே இல்லாம நேத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு, இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா மாலத்தீவு, இன்னைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி அப்படின்னு இருக்கிற பிரதமர் நீடூடி வாழட்டும். சிந்தூர் வெற்றியில் இந்திய தயாரிப்பு அப்படிங்கிற அந்த சுயசார்பின்மை கொண்டு வந்த மோடி அவர்கள் 100 ஆண்டு வாழணும். சொன்னார் பாருங்க, அதான் அரசியல். எல்லாரும் டார்ச் லைட் அடிச்சு காட்டுங்க அப்படின்னார. திமுகவுக்கு அடிக்கப்பட்ட ரெட் டார்ச் லைட். கேப்போம் திரு தனியரசு. இதுதான் இப்ப நீங்க இந்த ஜனநாயக விழுமியங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு ஒரு சர்வாதிகார மனப்பாங்கோடு பிரதமர் மோடி எல்லா திட்டங்களையும் எல்லா அறிவிப்புகளையும் நானே வெளியிடுவேன் என்கின்ற அந்த பக்குவம் இருக்குல்ல, இது எப்படி ஜனநாயகத்துக்கு வலிமை சேர்க்கும்? அப்ப இப்ப நீங்க ஜனநாயகத்திற்கு எதிராக அரசின் தலைவர் அவர் தானே சார் தொடர்ந்து சார், அது விதிமீறலா எப்படி வரும்? அரசின் தலைவர் அவர், அது விதிமீறலே வராது. ஜனநாயகம்னாலும் அதுவும் ஜனநாயகத்தில் தான் சார் வருது இல்லையா? அதிகார பகிர்வு, அதிகார பரவல் இல்லாம இப்ப நீங்க ஒரு மோடி ஒரு சிறந்த ஜனநாயக முதல்வருக்கு என்ன சம்பந்தம்? ஏன் இது பண்ணாரு?
நான் ஏற்கலைங்கிறேன், நான் வேண்டாங்கிறேன். தனியரசு மட்டும். ஐயா பிரதம அமைச்சர் வந்து ஒரு கழிப்பிடத்தை திறந்து வைக்கிறாரு, அது பிழையானதுதான், தவறானதுதான். நான் எடப்பாடியோ ஸ்டாலினோ அல்லது மோடியோ யார் செய்தாலும் ஜனநாயகத்துக்கு எதிராக செய்தா தவறுதான். நாட்டில் ஜனநாயகமும் பாதுகாக்கப்படணும். இங்க மோடியா அல்லது வேற யாருங்கிறதுலாம் இங்க முக்கியம் இல்ல. இந்தியாங்கிற 140 கோடி மக்கள் வாழுகிற இந்த நாடு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. உலகத்திலேயே தனிமனித உரிமையிலிருந்து எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கிற அனைத்து பிரிவு மக்களும் சமமாக சட்டத்தின் பார்வையில் சமமானவர்கள் என்கின்ற உறுதியை தருகிற ஒரே நாடு இந்தியா. ஒரே அரசியல் சாசனம் இந்தியா. அதை பாதுகாக்கணும். அதற்கு எதிராக மோடி இருக்கிறார். இந்த நேரத்தில் வந்து அடுத்ததாக பிரதமர் வந்து திருச்சிக்கு செல்லுகிறார் அப்படின்றத பார்க்குறோம். திரு நாகராஜ், திருச்சியில் யாரை சந்திக்கிறார்? இபிஎஸ் சந்திக்க போறார். பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா இதில் என்ன பார்க்கலாம் சார்? ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறார். ஃபர்ஸ்ட்டு இபிஎஸ், அதாவது இவங்க இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அந்த என்டிஏ கூட்டணி 2026 வந்து இபிஎஸ் சீஃப் மினிஸ்டர், 2029 அதாவது 2026 ஃபார் ஏடிஎம்கே, 2029 ஃபார் பிஜேபி. அதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இது வந்து கொண்டு போகிறாங்க. அதான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ட்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எங்களுடைய பாதை ரொம்ப தெளிவாக இருக்கு. அந்த இம்பார்ட்டன்ஸ் இட் இஸ் கிளியர். சரி, நினைச்சிருந்தா யாரை வேணா பார்த்துருக்கலாம், ஓபிஎஸ் பார்த்து யாரை வேணா பார்த்துருக்கலாம். ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. யார் ஏடிஎம்கே சுப்ரீமோவோ, யார் என்டிஏவின் 2026 முதலமைச்சர் வேட்பாளரோ அவரை தான் சந்திக்கிறார். அவரையும் அவரோட சகாக்களையும் சந்திக்கிறார் அப்படின்னு தான் தெரியுது. குறிப்பாக ஒரு 15 நிமிஷம் தனியாக சந்திக்க போறாங்க அப்படின்றது தான் நியூஸ் இருக்கு. Politically, NDA is getting prepared to fight against DMK. அதற்கான ஒரு நிறைய கூட்டணி வந்துச்சு. இன்ஃபேக்ட் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்றார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் பூத் வைஸ் இதை பண்ணிட்டு இருக்கார். இப்போ மோடி தமிழகத்தில் இருக்கும்போது எடப்பாடிக்கு அந்த கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு கிளியர் கட் விஷயம் தெரியுது. நாங்க வந்து இந்த பாத்துல தான் போக போறோம். there is no confusion in this path. இதுல எந்த ஏற்பட்ட சர்ச்சைகளை அதெல்லாம் சேர்த்து முற்றுப்புள்ளி வைக்கிறார். இவ்வளவு நாள் சர்ச்சைகள் வந்து கிரியேட் பண்ணாங்கல்ல, அந்த சர்ச்சைகள் கிரியேட் பண்ணவங்களுக்குலாம் ரப்பர் போட்டு அடிச்சுட்டு எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை, எங்கள் பாதை இதுதான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இந்த சந்திப்பு இது பண்ணியிருக்கு. ரெண்டாவது விஷயம், இந்த சந்திப்பு மூலமா சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, கொஞ்சம் தூரம் இருக்கிற கூட்டணி கட்சிகள் கொஞ்சம், அதாவது கிட்ட இருக்காங்க, ரொம்ப கிட்ட இருக்காங்க, உள்ள வரணும். அவங்களும் ஒரு தேமுதிக மாதிரியோ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் அப்சர்வ் பண்றதுக்கு இந்த ஒரு சந்திப்பு வந்து முக்கியத்துவமாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். சரி, இது ஃப்ரெண்ட்லி சந்திப்புப்பா, அரசியல் சந்திப்பா அப்படின்னு அதெல்லாம் பார்க்கறதோட இந்த சந்திப்பே ஒரு அரசியல் முக்கியத்துவமானதாக பார்க்குறேன். என்டிஏவின் முதலமைச்சர் வேட்பாளரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்கிறார். ஓகே, நான் திரு சோமு அவர்கள்ட்ட இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே கேட்டாங்க. ஓபிஎஸ் வெளிப்படையா கடிதம் எழுதினாரு. ஆனா இபிஎஸ் சந்திக்கிறாங்க அப்படின்றப்போ ஓபிஎஸ் ஆல்ரெடி என்டிஏல இருக்கதா சொல்றாரு. அவர் வந்து தனித்து விடப்பட்டாரா அல்லது வந்து அவர் வேற மாதிரி அகாமடேட் பண்ணலான்றத திட்டம் இருக்குமா? இல்லை, வேற மாதிரி அவரை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய திட்டமாக இருக்கும். இப்போ என்னென்னா, இப்போ டிடிவி தினகரன் கூட பார்த்தா பல பேட்டிகளில் நாங்கள் இந்தியாவில் இருக்கிறோம் அப்படிங்கிறதான் சொல்கிறாரு. இவங்க தரப்பில் இருந்து வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு விஷயங்கள் போகிறதில்ல. இப்போ ஓபிஎஸ் வந்து கேட்டும் சந்திக்கலை. அவர் வந்து சந்திச்சா பாக்கியங்கிற ரேஞ்சுக்கு அவர் போயிட்டார். அது ஒரு கடிதத்தையே வெளிப்படையாக ஒரு அளவுக்கு அவர் போய் இது பண்ணியிருக்கிறாரு. இதை தாண்டி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க ஏன் வந்து அவங்கள வந்து ஒரு வெளிப்படையாக சொல்லி தள்ளி வைக்காமல் இன்னும் வச்சிருக்கிறாங்க கையில் பாஜக? என்னென்னா, இபிஎஸ்ஸை தன்னுடைய பிடிமானத்தில் வச்சிருக்கிறதுக்காக அவங்களும் இருக்கிறாங்க. இல்லை, அதுக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு ஹோல்டாவது கொடுக்கணும். அவர் கடிதம் எழுதியும் சந்திக்கல அப்படின்றப்போ அது கேள்வி வருது. இல்லை, இப்போ அவர் வேற எங்கே பெயர போகிறாருங்கிற ஒரு எண்ணமாக இருக்கலாம் ஒன்று. இல்லை, இன்னொன்று மறைமுகமாக வந்து ஒரு சமிக்கை ஏதோ போயிருக்கலாம் ஒன்று. இந்த ரெண்டுத்தில் ஒன்று இருக்குமே தவிர மற்றபடி அவர் ஓபிஎஸ்ஸையோ இல்லை டிடிவி தினகரனையோ பாஜக வந்து தள்ளி வைக்காது. ஏன்னா அவங்க இபிஎஸ்க்கு ஒரு செக்கு வேணும் அவங்களுக்கு. அந்த மாதிரியான விஷயந்தான் இருக்கும். இதில் இந்த மோடி இதை பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னென்னா, முதல் விஷயம், நரேந்திர மோடி அவர்களை பாராட்டணும். என்னென்னா, மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு மோதல் போக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இருந்த சூழலை மாற்றி இப்போ 5000 கோடி ரூபாய் அங்கே வந்து கடன் உதவி, அதில் கணிசமானது வந்து மானியம், கிட்டத்தட்ட ஒரு 10% மேலே கொடுத்துருக்கிறார். இது மாதிரி அண்டை நாட்டுக்கு கூட வந்து ஒரு நல்ல நட்புறவு வந்து நிச்சயமாக 2 நாட்டுக்குமே தேவை, அதை செய்திருக்கிறாரு. இப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு அதை செஞ்சுருக்கிறாரா அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது. இப்போ முருகன் சொன்னார், நாங்கள் வந்து 12 லட்சம் கோடி கொடுத்துருக்குறோன்ட்டு. இது எப்படி இருக்குது அப்படின்னா,
வீட்டில் ஏதாச்சும் பாக்கெட் ஐட்டம் வாங்கிட்டு வந்தோன்னா பிள்ளைங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க. இருக்கிற பிள்ளைகளை எது அடிச்சுக்கிதான் என்ன பண்ணிடுவாங்க, அதுலேருந்து எடுத்து மற்ற பிள்ளைங்களுக்கு கொடுத்து இதில் கம்மியாக வச்சு இதான் பாரு பாக்கெட்டோட உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 12 லட்சம் கோடின்னு இவங்க சொல்கிற கணக்கும். இதே தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, மற்ற மாநிலத்துக்கு எவ்வளோங்கிறத கம்பேர் பண்ணால் தான் இது 12 லட்சம் கோடினா பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் அந்த கம்பேரிசன் பண்ணால் தான் தெரியும். ஒன்று. இன்னொன்று, சமீபத்தில் பாஜக என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதோ குறிப்பிட்ட காலத்தில் 14,200 கோடி ரூபா மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுத்துருக்கு அப்படின்னு அந்த லிஸ்ட்டு போட்டாங்க. அது சமூக வலைதளத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்தது. அதில் வந்து ஒரு இது போட்டிருக்காங்க, என்னென்னா தமிழ்நாடு காலநிலை மீள்தன்மை உருவாக்க திட்டம் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட தொகை. ஆனால் அப்படி ஒரு திட்டமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம அந்த மாணவர்களுக்கு வந்து கட்டாய கல்வி திட்டத்துக்கு வந்து இன்னும் நிதி நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பே சொல்லிட்டாங்க பணம் கொடுன்னு. அதுக்கு இது பண்ணி வரல. அடுத்தது கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு வரலை. இப்படி வராத பல விஷயங்கள் இங்கே இருக்குது, அவசியமான விஷயங்கள் இருக்குது. இதை வந்து இவங்க செய்யணும். ஒன்று. இன்னொன்று, இவரும் இந்த முருகனை தூக்க ஆரம்பிச்சிட்டாரு மோடி. என்னன்னா முருகன் ஆசையுடன் இந்த விஷயங்கள் தான் நடக்கும். ஜெய் ஸ்ரீராமனுங்கிறது முருகன், அது முருகனை மோடியும் கையில் எடுக்கிறார். இந்த இதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் தான் வந்து வரி கட்டுறாங்க. அதுலேருந்து தான் நீங்கள் திட்டம். மோடியுடைய வீட்டு கை காசு கிடையாது, இல்ல எல் முருகனுடைய வீட்டு கையாசு கிடையாது. அரசு இல்ல ஒரு கடவுள ஒன்றிய அரசு அப்படின்றதே அவர் தவறாகுமா? அவர் நம்பிக்கை வைத்திருந்தார். இல்ல இன்னொரு மதத்தை இழிவுபடுத்தலையே, அது ஒண்ணு இருக்குல்ல. இன்னொரு மதத்தை இழிவுபடுத்தவும் தவறு. அதே நேரத்தில் குறிப்பிட்ட மதத்தை வேற மதத்தை சொன்னாலும் சொல்றேன். இப்போ ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு கிறிஸ்தவ கல்யாணத்துக்கோ இஸ்லாமிய கல்யாணத்துக்கோ முதல் முறையா பண்ணலையே. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒரு கிறிஸ்தவ கல்யாணத்துக்கோ ஒரு முஸ்லீம் கல்யாணத்துக்கோ போய் இந்து மதத்தின் வேதங்களை தப்பா பேசினார். சரி, நீங்க தெரிஞ்சுதான் இருங்க. அப்படி பண்ணலையா அவர் வந்து கல்யாணங்கிறது வந்து தப்பா பேசலையா அவரு? முதல்ல புரிஞ்சுங்க, கல்யாணங்கிறது வந்து அரசு விழா கிடையாது. அரசு புதுசா இருக்கலாம் சார். ஆனா பிரதமரோ அமைச்சர்களோ வெளியில எங்க போனாலும் அவங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்றதுன்றது அதற்கான ஒரு எதிர்ப்பை நம்ம கடைபிடிக்கிறாங்க சார். அதற்கு நம்ம காட்டணும். ஒரு கிறிஸ்டின் அமைச்சரே இருந்து இயேசுவின் அருளால் இந்த திட்டம் கூட நான் எதிர்ப்பேன். ஒரு இஸ்லாமியர் வந்து இதுனால நம்ம எதிர்ப்போம். கேட்போம். நான் திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட, திரு மணிகண்டன் இபிஎஸ் அவர்களை சந்திக்கிறார். ஆனா என்டிஏ கூட்டணி அவர்களுடைய என்டிஏ கூட்டணியினுடைய கூட்டம் ஒன்று டெல்லியில் நடந்தது. அதற்கு பிறகுதான் இந்த கூட்டணியிலிருந்து இபிஎஸ் வெளியில் வராரு. அப்போ பிரதமருக்கு அருகிலேயே திரு இபிஎஸ் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதே போன்ற ஒரு முக்கியத்துவம் இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதன் பிறகு கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தது, அதன் பிறகு கூட்டணியில் சேர்ந்தது, இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்க கேட்குற கேள்விக்கு முதல்ல சொல்லுங்க. பிரதமர் தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டல்ல தான் திரு இபிஎஸ் பிளஸ் வந்து அதிமுகவோட முன்னணி தலைவர்கள் 2 பேர் அவர் கூட சந்திக்கிறாங்க. இதுல எனக்கு புரியல. இந்த கூட்டணி வேண்டும், 2026 திராவிட மாடல் ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அதிமுக வர வேண்டும், 2029 மீண்டும் மோடி வர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில சேர்ந்த கூட்டணியே. சோ முதல்ல கொடுத்ததோட ரத்த கம்பளம் அல்ல, ரத்தன கம்பளம் விரித்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். நான் வேணா உங்களுக்கு ஒரு முன்கூட்டியே சொல்றேங்க. 15 to 20 நிமிடங்கள் தான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் பாருங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேர அளவுக்கு இந்த சந்திப்பு நீளும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவல் உங்கள்கிட்ட சொல்றேங்க. இப்ப பிரதமர் தூத்துக்குடியில கலந்துகிட்ட அந்த இதை உங்க தந்தி டிவி மூலமா பாத்துங்க. அந்த மேடையில இருந்து இந்த திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜா அதுல இருந்தாருங்களா? நான் கூட உறுதிப்படுத்துறதுக்காக கேட்கிறேன். ஆமா, ஏங்க ஒரு 120 கோடி 140 கோடி மக்களுடைய ஒரு பிரதமர், உலகமே இன்னைக்கு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பிரதமர், அந்த மேடையில பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் வேப்பெண்ணை குடிச்ச மாதிரி மூஞ்சி இந்த பக்கம் திருப்பிட்டு இருந்தீங்க. திமுக கனிமொழி, மத்தவங்க கீதா ஜீவன், இவரெல்லாம் அது பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா பிரதமர் அதை அடிக்கல் நாட்டிட்டு வர்றப்ப பாத்தீங்கன்னா பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுட்டு என்னமோ ஒரு குணாந்தர பேர்வழி மாதிரி நிக்கிறார். ஒரு பிரதமருக்கு கொடுக்குற மரியாதை தானா? இதுதான் உங்க திராவிட மாடல் மரியாதையா? இதை தமிழக மக்கள் அனைவரும் கண்டிக்க வேண்டும். பேண்ட் பாக்கெட்ல கை விட்டு நிக்கிறாருங்க ஒரு இந்திய பிரதமர், இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இல்ல அது மணிகண்டன் சொல்றாரு, அவமதிப்பு அப்படின்னு கட்சிக்காரங்க யாராவது சொல்றாங்களா? அந்த மாதிரியான சார் அது. இவங்க வர திராவிட நாயகர் ஸ்டாலின் வர்றப்ப 2 பேண்ட் பாக்கெட்ல கை விட்டு இருந்தாங்கன்னா ஒத்துக்குவாங்களா? அவங்க உங்களுக்கு எனக்கு ஸ்டாலினை பிடிக்குதோ பிடிக்கலையோ, என் குடும்பமே என் ஜென்மமே திமுக ஓட்டு போட்டதில்ல. ஆனா நான் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சேன்னா
மரியாதையா கையெடுத்து வணங்குவோம். எனக்கு கையெடுத்து வணங்க பிடிக்கல பேசாம இப்ப பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுக்கிட்டு நிக்கிறீங்கன்னா இதுதான் ஒரு இந்திய பிரதமருக்கு நீங்க காட்டுற திராவிட மரியாதையா? அதை முதல்ல கேக்குறேங்க. ரெண்டாவது, திரு பன்னீர்செல்வத்தை சந்திப்பாரு அப்படின்னு கேட்டீங்க. ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு 1.5 கோடி மக்களை கொண்ட ஒரு இயக்கத்தினுடைய தலைவருக்கும் வித்தியாசம் இருக்குது. பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் இப்பயாவது தன்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டு ஒரு ஏதாவது தனி அதிமுகவில் உங்களுக்கு கதம் ஓகே, குறைந்தபட்சம் நீங்க வந்து என்ன அப்படின்னா மோடி நம்பி கறி பாருங்க பாவம். ஐயா நான் முடிச்சிடுறேன், இருக்கு ஐயா நான் முடிச்சிடுறேன். அப்புறம் எனக்கு முன்னாடி ஐயா நான் முடிச்சிடுறேன், ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு, ரொம்ப நேரம் பசியோடு இருக்கிறேன். UPA 1, UPA 2, குஜ்ராலு, தேவகவுடா, வாஜ்பாய், மன்மோகன் சிங் 2 அப்படின்னு 20 வருஷமா மத்தியில இந்த மந்திரி சபையில பதவி சுகத்தை அனுபவிச்ச திமுக தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி உதவி கொண்டாந்துச்சு, தமிழை வளர்த்ததுக்கு எவ்வளவு நிதி உதவி வாங்கி கொடுத்துச்சு. இது போலி வேஷம், இங்க ஏமாத்துற வேஷம். ஹைவே, ரயில்வே, ஏர்வே, சீவே, பவர்வே அப்படின்னு நாட்டை முன்னேற்ற மோடி நாட்டுக்கு மீண்டும் வரப்போறாருங்க. வாஜ்பாய் சாலைகளால் இந்தியாவை இணைத்தார், மோடி சாலையும் மற்றும் ஆகாயத்தால் இந்தியாவை இணைக்கிறார். நான் ஒண்ணு சொல்லிடுறேங்க, நாட்டுக்கு மோடி சாமி வேண்டும் முழக்கத்தை முன்வைக்க ஆரம்பிச்சாரு. ஒரு நிமிஷம், நாட்டுக்கு மோடி சாமி, வீட்டுக்கு பழனிசாமி. சரி, ஓகே. திரு தனியரசு, என்டிஏ கூட்டணி ஒரு முழு வடிவம் பெற இருக்கிறது இந்த சந்திப்பின் மூலமாக. இன்னும் வெளியில இருக்கக்கூடியவங்க பாமகவோ தேமுதிகவோ இவங்களாம் உள்ள வருவாங்க அப்படின்றாங்க. இல்லையா, இப்ப நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அண்ணன் OPS வந்து இப்ப இல்லாம நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எடப்பாடி போய் இன்னைக்கு ஒரு பொதுச் செயலாளரா இருந்து மோடி ஐயாவுடைய வருகைக்காக யாரால பொதுச் செயலாளர் எடப்பாடியை வந்து பணி வைத்திருக்கிறார். அப்படி எங்க OPS இருந்த மதுரையில சந்திக்காம, தூத்துக்குடியில சந்திக்காம, அல்லது நீங்க நாளைக்கு திருச்சியில சந்திக்காம நீங்க நம்பி கொடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்ல காத்திருந்து அவர் இருக்கிற ஹோட்டல்ல போய் பக்கத்துல லாட்ஜ்ல ரூம் போட்டு உட்கார்ந்திருந்தா வராது அப்படின்னு சொல்லி விடுறாங்க. இதுக்கு மேலயுமே அந்த OPS நீங்க தூக்கி பிடிப்பீங்க. OPS பின்னாடி பலம் இல்ல, தொண்டர்கள் இல்ல அப்படின்றத அதனுடைய பொருளா பார்க்கலையா? நிழல் மட்டும்தான் இருக்குது. ஐயா ஓகே, தனியார் இல்லையா, இப்ப நீங்க வந்து இப்ப ஐயா OPS-ஐ 2 கரங்களை பற்றி எடப்பாடி அல்லது அண்ணன் OPS-ஐ 2 பேரையும் ஆளுநர் 2 கரங்களை பற்றி இணைத்து வைத்து கட்ட முடியாது, பயன்படுத்த முடியாது. ஒத்தையாள் அவரை கூப்பிட்டு மோடி பார்ப்பாரா? சரி, ஓகே ஓகே. இல்ல அவர் இல்ல சார், நான் இல்ல சார் என்டிஏ இல்ல அதிமுக இல்ல என்டிஏல இருக்கு அவர் கிளைம் பண்றாருல, தினகரன் சொல்றாரு அந்த இதுதானே கேக்குறாங்க. அண்ணாமலை ஒரு காலத்துல தூக்கி பிடிச்சாருல, பாத்தீங்களா? அண்ணாமலை என்ன சீன் காமிச்சாரும். இன்னைக்கு நயினா நாகேந்திரன் பேரை சொல்லனே விசில் பறந்தது இல்ல. சரி, ஓகே. அண்ணாமலைக்கு எப்படி முகவரி காலியோ இவருக்கு பன்னீர்செல்வத்துக்கு முகவரி காலி. தனியார் இல்லையா, இப்ப நீங்க இல்ல இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு அரசு அப்படின்னு மோடியாவும் அமித்ஷா சொல்றாங்க. ஆனா எடப்பாடி அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான் இப்ப 2 பேர் தான் கூட்டணியில் இருக்கிறதாக எடப்பாடி சொல்றாரு. ஆனா நீங்க ஏற்கனவே டிடிவி OPS எல்லாம் என்டிஏவில் இருந்தாங்களே, இப்ப அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி அதை உறுதிப்படுத்தல. அப்ப நீங்க உங்க பாஜக நயினா நாகேந்திரன் அவங்க இல்லைன்னு சொல்லல. அப்ப உங்களுக்குள்ள இன்னும் பாஜக டிடிவி OPS தேவை பாஜகவுக்கு. ஏன்னா எடப்பாடி பணி வைக்கிறதுக்கு. இப்ப நீங்க எங்க OPS டிடிவி வேணும்னு நீங்க வெளியேற்றுறதுக்கு அப்புறம் உங்க எடப்பாடிக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து மோடியை வர வச்சிருவாரா? அப்ப நீங்க மோடியை வந்து இன்னைக்கு நீங்க போய் தேடி இப்ப நீங்க இபிஎஸ்க்கு கொடுக்கிற இல்ல சார் இபிஎஸ்க்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை தினகரன் அவர்களுக்கோ OPS-க்கோ கொடுக்குதா பாஜக? சார் OPS ஆதரவாளர்கள் கூட்டத்துல பேசினாங்க, இன்னும் நம்ம பாஜக நம்பிட்டு இருக்கணுமா அப்படின்னு பேசினாங்க. ஐயா EPS-க்கு முக்கியத்துவம் தரல. அதிமுகவின் பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர், NDA தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாட்டு தலைவர் எடப்பாடியார் விமான நிலையத்திலேயோ அல்லது பிரதம அமைச்சர் தங்கி இருக்கிற விடுதியில போய் காத்து இருந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் எங்க மணியண்டன் சொல்ற மாதிரி காத்து இருக்கிற அளவுக்கு நிலைமை மோசமா இருக்குன்னா யாரால வந்துச்சு? ஒரு அதிமுக என்ன இதுவரைக்கும் வரலாற்றுல எங்க புரட்சி தலைவரோ புரட்சி தலைவர் அம்மாவோ அதிமுகவுக்கு தலைமையேற்று இருக்கிற வரை
இது மாதிரி எங்கேயாவது வடநாட்டில இருந்து ஒரு பிரதம அமைச்சர் வந்தா, ஒரு பாஜக கட்சி தலைவர் வந்தா, அல்லது தேசிய கட்சி தலைவர் வந்தா எப்போ போய் விடுதியில காத்திருந்தாங்க? இன்னைக்கு மாவட்ட செயலாளர், கிளை செயலாளர் ஐயா, அதிமுக இந்தியாவுடைய மிகப்பெரிய கட்சி, ஜனநாயக கட்சி. சார் அந்த பிரதமரை எல்லாரும் பார்த்திருக்காங்க சார். அப்படியே ஏன் எங்க ஓபிஎஸ் பார்க்கல, ஏன் எங்க டிடிவி பார்க்கல, அல்லது வேற வேற கூட்டணியில் இருக்கிற எல்லா உங்களுடைய கட்சி தலைவர் யாரும் வர வைக்கல? அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி வலிமை பெறும்? எடப்பாடியை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு பாஜக தேர்தலை சந்திச்சு பாருங்க. 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் வெறும் எடப்பாடி பாஜக போதும் அப்படின்னா நீங்க மக்கள் மறுபடியும் நீங்க 234 தொகுதியும் தோக்குறதுக்கு இப்பவே தயாராயிட்டீங்க. அதுக்கு தான் எங்க மணிகண்டன் அந்த முழக்கத்தை தான் முன்வைக்கிறாரு. கேட்போம். திரு நாகராஜ், ஓபிஎஸ் இங்க புறக்கணிக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு டோன் வெளிப்படல. ஏற்கனவே அவங்களுடைய கூட்டத்தில் பாஜக நம்ப வேண்டாம் அப்படின்னு அவங்க வேற 3 எழுத்து கட்சின்னு விஜய் எல்லாம் மென்ஷன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஓபிஎஸ் இங்க இது ஒரு கடைசி வாய்ப்பா பிரதமர் சந்திக்க முயற்சிச்சிருக்காரு, அது கிடைக்கல அப்படின்னா புறக்கணிக்கப்படுறான்னு தானே பொருள்? சார், நான் நம்ம தந்தி தொலைக்காட்சி கொடுத்த இன்டர்வியூ, இபிஎஸ் அவர் கொடுத்த இன்டர்வியூ இன்னைக்கு காலை நயினார் சொன்ன விஷயத்தை நான் கனெக்ட் பண்ண நினைக்கிறேன். தந்தி டிவியில் இபிஎஸ் அவர்கள் பேசும்போது ஓபிஎஸ் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரைட் நோண்டார். இன்னைக்கு நயினார் நீங்கள் ஒன்று பார்க்கலாம், முன்னெல்லாம் அவங்களோட தான் இருக்கார், எங்களோட இருக்குன்னு தான் சொன்னார். இன்னைக்கு நயினாரோட பதில் என்னவா இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் தெரியுது. ஐ திங்க் ஓபிஎஸோட முடிவை அந்த ஓபிஎஸ் சேர்த்துக்கலாமா வேணாமன்ற முடிவை எலெக்ஷனோட நெக்கில் தான் வச்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. இன்னைக்கு தேதியில் அதற்கான ஒரு முடிவு எஸ்ஆர்னோ சொல்லவே மாட்டாங்க. ப்ளஸ் ஓபிஎஸும் தன்னுடைய பலத்தை எங்கேயாவது நிரூபித்து காமிக்க வேண்டிய இடம் இருக்குது. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நிரூபித்து தான் காமிக்கணும். இப்போ 2024 எலெக்ஷனில் ஒரு சான்ஸ் இருந்தது, பலாப்பழம் வச்சு அவர் தனியாக ஜெயிச்சிருந்தாங்க, ஓட்டு வாங்கினார். இல்லை, அதிமுகவோட அதிக ஓட்டு வாங்கினார். ஆனால் சீட் கன்வெர்ட்டிபிலிட்டி இல்லை அவருக்கு. அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அவருடைய பலத்தை அவர் காமிக்க வேண்டும். அவருக்கு டைம் சரியில்லையா என்னன்னு தெரியல. அவர் எந்த திசை போனாலும் அது அவரோட கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. சின்னத்துல எங்க ஐயா ஓபிஎஸ் தோத்தாருன்னா எடப்பாடி தானே தோத்து போனாரு இரட்டை சின்னத்துல. சரி, ஓகே ஓகே. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல இது பண்ணோம் சார். 2024 எலெக்ஷன் அதிமுகவும் சரி பாஜகவுக்கும் சரி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. நம்ம தனியாக ஒரு ஃபோர்ஸாக இருந்தோம்னா ஓட்டு பிரிய போது திமுக ஈஸியாக ஜெயிக்க போகுது. இப்போ இந்த தேர்தல் இந்த 26லையும் திமுக தோற்கடிக்க வேண்டும், 29லையும் திமுக தோற்கடிக்க வேண்டும். 26 திமுக தோற்கடிச்சா இங்க ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும். 29ல திமுக இங்க தோத்தா 40 எம்பி ஓசியா போயிட்டு இருக்காங்க. இந்த 40 எம்பி என்ன ரியாக்ட் பண்றாங்க, பிளஸ் இந்த 40 எம்பி தான் ஒரு எதிர்க்கட்சியாகவே செயல்படுது அந்த இடத்துல. 40 எம்பிக்கள் ஆட்சியில பங்களிப்பு செய்யல, ஆனா அவங்க குரல் கொடுக்கல நீங்க சொல்ல முடியாது இல்ல சார். சரி, இஷ்யூஸ் பேசுறாங்க, எதிர்க்கட்சி அரசியல் பண்றாங்க சார். இல்ல சார், அந்த எதிர்க்கட்சி அரசியல் பண்றாங்கல்ல. இப்போ இன்னைக்கு எதிர்க்கட்சி அரசியல் காங்கிரஸ் பண்ணல சார். தமிழ்நாட்டிலிருந்து பாதுகாக்கிறதே அந்த 40 தமிழ்நாட்டினுடைய 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் சார். நீங்க அறிவாளி ஏஜென்ட் மாதிரி பேசாதீங்க, இருங்க சார், பேச விடுங்க சார். ஐயா, நான் 146 கோடி மக்களினுடைய ஏஜென்டா பேசுறேன். சரி, ஓகே ஓகே. சோ இப்போ எந்த இடத்துல ஸ்டேட்ஸ்லாம் அவங்க ப்ராப்ளம் இருக்குது? கேரளாவில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கேரளாவில் அவங்களுக்கு கூட்டணி எங்கேயும் போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் இங்கே ப்ராப்ளம் இருக்குது. மிச்சம் எல்லா இடத்துலையுமே தே ஹேவ் தேர் ஓன் சோர்ஸ். ஸோ இந்த 40+10 50 சீட்ஸை எவ்வளோக்கு குறைக்க முடியுன்றதுல பாஜக ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கு. அந்த குஷனிங்க்கு தான் இந்த கூட்டணி தேவைப்படுகிறது, வேற எந்த விஷயத்துக்கும் கிடையாது. ப்ளஸ் தனியார் அண்ணன் சொன்னார், இந்த மாதிரி 11 மெடிக்கல் காலேஜ் எல்லாமே ஏடிஎம்கே பீரியடில் வந்தது, டிஎம்கே பீரியடில் ஒன்றும் வரல அப்படின்னாரு. ஒரு வேளை கேட்டு வாங்க தெரியலையோ என்னமோ. சார், பாமக தேமுதிக இவங்கெல்லாம் வெளியில் இருக்காங்க. இப்போ அமித்ஷா ஏற்கனவே கூட்டணிக்காகவே ஒரு முறை வந்துட்டு போயிட்டார். இப்போ மோடி வர்றாரு. இப்போ மற்றவர்களுக்கு இது ஒரு மைண்ட் செட், நம்ம எங்கே போகலாம், திமுக கூட்டணியில் நமக்கான வாய்ப்புகள் அங்கே நிறைய இருக்காங்க. இப்போது பிரதமருடைய வருகை இவர்களுக்கு ஒரு சமிக்கை அப்படின்னு வரலையா? இல்லை, அவங்க கட்சியை பொறுத்தவரை நம்ம தொடர்ந்து பார்க்குறப்ப இந்த மாதிரியான விஷயங்களை முன்னின்று டீல் செய்கிறது அமித்ஷா. ஸோ அவருடைய வருகை தான், ஆமாம், அரசியல் நகர்கள் மற்ற கட்சி தலைவர்களை அது ஒரு கணிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இது என்னென்னா ஏற்கனவே அமித்ஷா போட்ட முடிச்சு அதை தொடர்ந்து இப்போ இவர் சந்திக்கிறார் ஓபிஎஸ். அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாளை இதுக்கு போகிறார்ல, கங்கை கொண்ட சோழபுரம் போகிறாரு ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி. அவர் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் நிற்கிறதுக்கான ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன். இப்போ 2022 பாமக தலைவர் அன்புமணி அரியலூர் பெரம்பூர்லாம் ஒரு நடைப்பயணம் போனார்.
எப்படின்னா சோழர் காலத்தில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டின நீர்வழி பாதெல்லாம் வந்து செதஞ்சு கிடக்கு, அதை சரி பண்ணணும் அப்படின்ட்டு அதை பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தா கங்கை கொண்ட சோழபுரத்துலேயே பொன்னேரின்னு இருக்குது. அது வந்து ராஜேந்திர சோழன் வந்து வட இந்தியா போய் வெற்றி பெற்றதோட நினைவாக கட்டினது மிகப்பெரிய ஏரி. அதை சீர் பண்ணணும்னு சொல்லி அறிக்கை கொடுத்தாரு. அதை வந்து கவர்மெண்ட் அதை உடனே அதை எடுத்துக்கிட்டு அறிக்கை வாங்கினாங்க அதிகாரிகள்கிட்ட. அது நிறைய செலவாகும், 600 கோடி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 12 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக அந்த பகுதி பத்தாது. இதுக்காக நம்ம மாநில அரசை குறை சொல்லலை, அவங்க நிதி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போகக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கான தொகை 600 கோடியில் மீதியெல்லாம் நாங்கள் ஒன்றிய அரசுலேருந்து சிறப்பு திட்டம் மூலம் தருவோம்னு அறிவித்தாங்கன்னா, ஒன்று ராஜேந்திர சோழனுக்கு உண்மையாகவே வந்து ஒரு நல்லது மரியாதை, மக்களுக்கு வந்து ஒரு திருப்திகரமான ஒரு விஷயம் அது. ஓகே, கூட்டணி விஷயத்துக்கு வந்துடுவோம். கூட்டணி வந்து நாளைக்கு பிறகு எப்படி இருக்கும் தமிழக அரசியல் இந்த சந்திப்புகளுக்கு பிறகு? இல்லை, நிச்சயமாக வந்து இவர் என்ன சொல்லுவார், என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பில் இந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்கள தான் முக்கியமான ஒரு குறியாக இருந்து இவங்களை நீங்கள் ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை வரலாம். ஏன்னா அவர் வந்து அவருடைய பேட்டிகளில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, தனக்கு வந்து அதிமுகவில் வந்து தொண்டர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டதால அவரை கூட்டணிக்குள்ள வச்சுக்குவாங்கன்னு சொல்றாரு. நானும் இருக்காருல்ல, அதை விளக்கணும்னு சொல்லி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நோக்கம்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ விஜய் தரப்பில் சொல்கிறாங்க அதிமுகங்கிற கட்சியே இப்போ கிடையாதுங்க, ஆனால் எங்களுக்கு தாங்க அந்த கட்சி தொண்டர்லாம் வருது. ஆனால் அவங்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்குறாரு. நாத்தக்க வந்து நாங்கள் தனி தான் வழக்கம் போனால் அவங்களுக்கு அழைப்பு. ஆனால் அதே நேரத்தில் இது வந்து இவங்க ஓபிஎஸ் வந்து அவருடைய கட்சி நிர்வாகி ஒருத்தர் நாங்கள் காலில் வேணாலும் விழுவுறோம்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் பொதுக்கூட்ட மேடையிலேயே சொல்லியும் கூட காலம் கலந்து விட்டதுக்குனாரு. அதே போல் டிடிவி தினகரனுக்கு வந்து என்ன சொன்னாருன்னா, அது காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிறாரு. ஆக இவர் தனக்கு வந்து இந்த கட்சியை தன்னுடைய பிடியில் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அந்த 2 பேரும் வந்துடக்கூடாதுங்கிறது, இவர் தேர்தலை எதிர்கொள்வது, ஆட்சியை பிடிப்பது, இதெல்லாம் விட முக்கியமானதாக இருக்குது. ஓகே, அப்போ அதுக்கான விஷயத்துக்கு அவர் இந்த தடவை முக்கியத்துவம் கொடுப்பார். சார், இபிஎஸ் வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார், மோடி அவர்கள் சந்திச்சிருக்கார். அடுத்து இந்த கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில் என்டிஏ செல்லும். பாமக தேமுதிகவை மிக விரைவில் சேர்க்கறதுக்கான எல்லா விஷயத்திலையும் இந்த கூட்டணி செயல்படும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த பிரிவுலாம் இருந்ததுல, இது வேணும் வேண்டாம், அதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி இன்றுடன் வைக்கப்பட்டிருக்கிறது. நாளையிலிருந்து அந்த அரசியல் இன்னும் வேகமாக செல்லும், திமுக எதிர்ப்பான அரசியல் வேகமாக செல்லும். ஒரே வரி ஐயா, 2024 இப்ப பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று முடிவெடுத்து எடப்பாடியார் மிக வலிமையா வேலை செய்தார். அப்ப பாஜகவை தாங்கி பிடித்தது அண்ணன் ஓபிஎஸும் டிடிவியும் தான். அப்ப டிடிவி ஓபிஎஸ் நெருக்கடியான நேரத்தில் பாஜகவுக்கு துணையா நின்று இவ்வளவு வாக்கு எடப்பாடியார் போய் ஏன் காத்திருக்கிறாரு? எடப்பாடியார் வந்து இன்னைக்கு போகலன்னா ஓபிஎஸ் டிடிவியும் இன்னைக்கு மோடியா பார்த்திருப்பாரு. அப்ப எடப்பாடி சொல்லியிருப்பாங்க டெல்லியில இருந்து, ஒண்ணு நீங்க வர்றீங்களா அல்லது ஓபிஎஸ் டிடிவி பேசுவானா, இல்ல நானே வந்து போயிட்டார். இப்பவும் ஓபிஎஸ் டிடிவி இல்லனா எடப்பாடிக்கு இந்த அப்பாயின்மெண்டே கிடைச்சிருக்காரு. ஓகே, பொறுத்து பார்க்கலாம். பிரதமர் இன்னும் சில நிமிடங்களில் திருச்சி வந்து விடுவார். அங்க விமான நிலையத்தில் திரு இபிஎஸ் அவர்கள் சந்திக்க இருக்கிறார் அப்படின்ற தகவலும் வந்திருக்கிறது. அந்த காட்சிகளையும் தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.